ஹாய் நண்பர்களே, இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து விவசாயிகளுக்கான ஒரு நல்ல அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, விவசாயிகள் வந்து வங்கிகள் மூலமாக வந்து பெறக்கூடிய அந்த கடன் வந்து எந்த பிணையும் இல்லாமல் வந்து 1,60,60,000 வரையும் வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. இந்த தொகையை வந்து தற்போது உயர்த்தியிருக்காங்க. தற்போது எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க அப்படின்னா, 2 லட்ச ரூபா வரையும் வந்து விவசாயிகள் இந்த வங்கிகள் மூலமாக வந்து கடன்களை வந்து எந்த ஒரு பிணையும் இல்லாமல் எந்த ஒரு ஆவணங்களையும் எந்த ஒரு நிலத்தையும் வந்து அடமானம் வைக்காமல் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தொகை வந்து தற்போது 40,000 ரூபா அளவில் வந்து உயர்த்தியிருக்காங்க. இது வந்து இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து 2 நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த மும்பையில் நடந்த அந்த கூட்டத்தில் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து விவசாயம் செய்வது மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் இருக்குது. அதுவும் இல்லாமல் விவசாயிகள் வந்து விவசாயம் செய்வதற்கான அந்த இடுபொருள்கள் விலை வந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்கிற ஒரு சூழலில் விவசாயிகள் நலன் பயக்கும் கூடிய வகையில் இந்த முடிவை வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கு. மத்திய அரசாங்கமும் இது வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு மிகுந்த ஒரு பயனளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 86% பேர் வந்து சிறு குறு விவசாயிகளை தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு உதவியை செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க. அதாவது விவசாயிகள் எந்த வித பிணையும் இல்லாமல் எந்த டாக்குமெண்ட்டையும் அடமானம் வைக்காமல் நீங்கள் 2 லட்ச ரூபா வரையும் வந்து வங்கிகளில் வந்து கடனாக பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டு வந்து இருக்குது. அந்த கார்டு வந்து உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த வங்கிகள் மூலமாக நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா அந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக வந்து நீங்கள் 3 லட்ச ரூபா வரையும் கடன் பெற்றுக்கலாம். விவசாயிகளுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு செய்தி. விவசாயிகள் கடன் பெற்று விவசாயிகள் வந்து இன்னும் விவசாயத்தில் முன்னேறும் வகையில் இந்த திட்டத்தை வந்து அரசாங்கம் செயல்படுத்தியிருக்கு. விவசாய பெருங்குடி மக்கள் வந்து இந்த திட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. நன்றி.